பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல்லாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல்லாம் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஷலவும் மஹாந்தியலவா ரூபாஷன் ஹீரா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி சுவாமி. எங்கள் பக்கத்திலே நீ இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. எங்கள் அருகிலே நீ நின்று கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி சுராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. நாங்கள் ஒன்று மற்றவர்கள் உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் தகுதியற்றவர்கள் சுவாமி.
எங்களை தேடி நீங்கள் வந்தீங்களே, அதுக்காக நன்றி சுவாமி. கொடாகடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒன்று மற்றவர்கள் சுவாமி, ஒரு தகுதியும் எங்களுக்கு இல்லை சுவாமி. எங்களை நினைத்து எங்களை தேடி வந்த தயவுக்காக நன்றி 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 ராஜா. கொடாகடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள் போங்க சுவாமி. அவர்கள் வேண்டிய எல்லா காரியத்தையும் கூடர்ந்து உங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. பாவத்திலே வாழும் பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. என் ஜனங்களை மீட்டெடுங்க ஐயா, என் ஜனங்களை மீட்டெடுங்க. நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க சுவாமி. நாமம் மகிமைப்பட்டும் படட்டும் சுவாமி. நாங்கள் செய்கிற அந்த ஜபத்தையும் ஆராதனையும் வேதம் வாசிப்பையும் பிரசங்கத்தையும் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. உங்களுடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நீங்கள் பேசுங்க ஐயா, உங்களுடைய வார்த்தையை பேசட்டும். அதில் கேட்டு ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளட்டும், மனம் திரும்பட்டும், நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. என் ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஒளியாய் இருப்பவரே ஸ்தோத்திரம், எவ்வளவு வேணும் இருள் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், உத்தமனுக்கு உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம், புனிதருக்கு புனிதரே உமக்கு ஸ்தோத்திரம், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுக்கு பணியாய் இருப்பவரே ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்காம எத்தனையோ நன்மைகள் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவரை நினைத்து நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் செய்த நன்மையை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த நாளுக்குரிய வார்த்தை, என் கூடவே இரும் என் இயேசுவே. தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம் பக்கத்திலே இருக்கணும். உபாகமம் 31:6 வாசிக்கும் பொழுது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். யோசுவாவை ஆண்டவர் தேற்றுகிறார். மோசே மரிக்கப் போகிறார் என்று அறிந்து என்ன செய்வோன் என்று அவர் திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை, உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறது. உபாகமம் 31:23 இப்படியாய் சொல்லுவது, அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீர் அவர்களை நடத்தி கொண்டு போய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். யோசுவா 1:5 எப்படி சொல்லுகிறது, நீ உயிரிழக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நாமும் கூட என்ன செய்வோம் என்று யோசித்து கொண்டிருப்போம். வாழ்க்கை என்ன ஆகுமோ, இருளாய் தோன்றுகிறதே, எதை பார்த்தாலும் இருளாய் தோன்றுகிறதே, என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து கொண்டிருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இதை பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார். அன்று மோசையோடு இருந்ததையும் யோசுவாவோடு இருந்ததையும் இன்று நம்மோடு கூட இருப்பார். நான் பயப்பட வேண்டாம். அவர் இல்லாமல் வாழ முடியாது. அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல.
யோவான் 11:21 இப்படியாய் சொல்லுது, மாத்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்து ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அவர் சொல்றார், மாத்தாள், என் சகோதரன் மரித்து விட்டான், ஆனால் நீர் இந்த இடத்திலே இருந்திருக்கிறானால் கட்டாயம் மரிக்க மாட்டான் என்று அவர் சொல்கிறார். அதான் அவர் எல்லாம் நாம் வாழ முடியாது. அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். அவரே நாம் சார்ந்து வாழும் பொழுது தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை உயிரோடு காப்பார். லூக்கா 15:12 வாசிக்கும் பொழுது, இளைய குமாரன் தன் தகப்பனுடைய ஆஸ்திகளெல்லாம் வாங்கி கொண்டு உல்லாசமாய் வெளி தேசத்திலிருந்து எல்லாத்தையும் செலவழித்த பின்பு பன்றிகள் மேய்க்கும் அந்த பணியிலே வேலை செய்கிறான். அந்த இடத்துல வேலை செய்கிறான். அந்த பன்றிக்கு கிடைக்கும் தவிடாது எங்களுக்கு கிடைக்காதா என்று சொல்லி அவ்வளவு பஞ்சம், அவ்வளவு வறுமை அவன் வாட்டி அடைகிறது. அப்பொழுதுதான் தன் தகப்பனை அவன் நினைத்து கொள்கிறான். லூக்கா 15:17 இப்படியா சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் என் தப்புடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூத்தியாய் சாப்பாடு இருக்கிறதே, நான் பசினால் சாகிறேனே என்று சொல்லி எப்பொழுது நினைக்கிறான். எல்லா ஆஸ்திகளும் அழிந்த பின்பு, எல்லாம் அவனை விட்டு விலகின பின்பு, பசியோடு இருக்கும் பொழுது அப்பொழுது தான் தன்னுடைய தகப்பனை யோசித்து பார்க்கிறான். நாமும் கூட ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆஸ்திகளையும், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைக்காதபடி உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நெருக்கங்கள், துன்பங்கள் வரும்பொழுதுதான் ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். அதை தான் அவன் செய்தான். அவனுக்கு துன்பங்கள் வரும்பொழுது, பசி வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, ஆஸ்திகள் அழியும் போது தேவனை தேடுகிறான். அப்பொழுது தான் தகப்பனை தேடுகிறான். ஆனால் தகப்பனை ஒரு நாளும் மாறல. எப்பொழுது வருவான் என்று அந்த வாசலிலே நின்று காத்து கொண்டிருந்தான். அவன் சொல்லுகிறான், எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருங்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் தகப்பனை நோக்கி போகிறான். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு ரோதமாகும் உமக்கு முன்பாகும் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவளிடத்தில் போகிறான். அவர் என்ன செய்வாரோ என்ற ஒரு திகில் அவனுக்குள் இருந்தது. ஆனால் தகப்பனு வாசலில் நின்று கொண்டு அவன் வருவதை பார்த்து ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து அணைத்து கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன்! தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவன். அவரை விட்டு விலகினால் மனம் திரும்பி வரும் பொழுது, அவரை தேடி வரும் பொழுது அவரை அழைப்பார், முத்தமிடுவார், நம்ம வஸ்திரங்கள் கொடுப்பார், பாதரட்சி கொடுப்பார், மோதிரத்தை கொடுப்பார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பார். ஆவியானவர் அபிஷேகமாகிய அந்த முத்திரத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அது சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நமக்கு கொடுப்பார். இதுதான் அழகாய் இந்த வசனம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் தேடி போகணும். அதுதான் ஆண்டவரை தேடி போகும் பொழுது தேவன் நமக்கு வஸ்திரத்தை கொடுப்பார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பார், முத்திரையாகிய அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பார். தேவன் ரட்சிப்பு என்னும் அந்த சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நம்மளுக்கு கொடுப்பார். எவ்வளவு அன்புள்ள தேவன்! அன்புள்ள தேவன் எல்லாவற்றையும் மறந்து விடுவார். நம் செய்த பாவங்கள், அக்கிரமம் எல்லாவற்றையும் மறந்து விடுவார். மறந்துவிட்டு நம்ம அணைத்து கொள்வார், முத்தமிடுவார், புதிய வாழ்க்கையை நமக்கு தருவார்.
ஆண்டவர் நம் பக்கத்திலே இருக்கணும். சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 46:7 இப்படி சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தெய்வம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பிடும்போது கர்த்தர் தமது பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே தமது பக்கத்தில் இராவிட்டால் அவர் கோபம் நம்மேல் இருகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள் நம்மளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார். அதுதான் அழகாய் சொல்லுகிறார், சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தெய்வம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நம் கோட்டை. தெய்வன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் நம்மை தொட முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த, மனுஷனை படைத்த, அந்த சராசங்களையும் படைத்த தேவன் நம் கூட இருக்கக்கூடாது. எவன் நமக்கு முன்பாக நிற்க முடியும்? நாம் தேடி போகணும், அப்பக்கத்தில் இருக்கணும், அவரை விட்டு விலகவே கூடாது. இருளான வாழ்க்கை, நம் வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கை. இந்த இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமூட்ட ஒரு தேவன் இருப்பாரானால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம்தான், வேறு தெய்வங்கள் கிடையாது. இருளான வாழ்க்கையை மாற்ற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாத்திரம்தான். மத்தேயு 4:15 இப்படியாய் சொல்லுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மாறான இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எழுதியிருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவையினாலாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த அக்கினி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. மக்கள் இருளைத்தான் விரும்புகிறார்கள், ஒளியை விரும்பவில்லை. ஏனென்றால் ஒளியிலே வாழும் பொழுது பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நியாயமாய் நடக்கணும், வேத வசனத்தின்படி நடக்கணும், கற்பனையின்படி நடக்கணும். இது பெரிய காரியம். இருளே இருக்கும் பொழுது அதெல்லாம் தேவையில்லை. என்ன வேணா பண்ணலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், சினிமா பார்க்கலாம், சிகரெட்டு பிடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அது இருளான வாழ்க்கை, அது பொல்லாதவர்கள் செய்கிறார்கள். தேவனை நம்பி இருக்கிறவர்கள் அவையெல்லாவற்றையும் விட்டுவிட்டு, இருளை விட்டுவிட்டு ஒளியிலே நடக்க விரும்புவார்கள். யோவான் 3:20 இப்படியா சொல்லுவது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். ஒளியை ஒரு நாளும் மனுஷர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அது பரிசுத்தம், நீதி, நேர்மை, நியாயம், அதான் ஒளியான வாழ்க்கை. அதைத்தான் யாரும் விரும்ப மாட்டார்கள். பொல்லாதவர்கள், இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் தான் அந்த இருளை விரும்புவார்கள், அந்த ஒளியை ஒரு நாளும் விரும்ப மாட்டார்கள். உயிரற்ற வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை, அது உயிரற்ற வாழ்க்கை. தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கை, உயிரற்ற வாழ்க்கை. எபேசியர் 2:5 வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய கிருபை நமக்கு கிடைத்ததினாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். உயிரற்ற வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தவர் தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு தலையிலே முள்முடி சூட்டுள்ளாய் மனுஷனுக்காய், மனுஷ பாவங்களுக்காய் அவர் மரித்தார்.
அது மாத்திரம் உயிரோடு எழுந்தார். நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் வந்தார். உயிரற்ற வாழ்க்கையிலே உயிருள்ள வாழ்க்கையாய் தேவன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரையே கொடுத்து நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:22 இப்படியாய் சொல்லுங்கள், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாம் அவன் பாவம் செய்து மரித்தவனாய் காணப்பட்டான். ஆனால் கிறிஸ்து எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போமானால் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். எபேசியர் 2:1 இப்படியா சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். பாவத்திலே வாழ்ந்த அக்கிரமத்திலே வாழ்ந்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு ஜீவன். லூக்கா 17:33 வாசிக்க கேட்போம். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, நானே ஒழித்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதுகிறது. அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர்தான், நமக்கு ஜீவன் தருகிற தேவன் அவர்தான். ஆதாமுக்கு ஜீவன் கொடுத்தவர் நமக்கும் ஜீவன் கொடுப்பார். புதிதான ஒரு வாழ்க்கை, புதிதான ஒரு திருப்பம், புதிதான ஒரு ஜீவன் நமக்குள் வரும். எப்படி வரும் என்றால், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், ஆவியின் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிற அந்த வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். சங்கீதம் 27:1 வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். அவர்தான் நமக்கு வெளிச்சம், கர்த்தர் தான் வெளிச்சம், நம் இரட்சிப்புமானவர், அவரின் ஜீவனின் அரணானவர். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைகளுக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவரே நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும், அவர் பாதையிலே நடக்க வேண்டும். வெளிச்சமாயிருக்கிற அந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். ஆதியாகமம் 2:7 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான். அவர்தான் ஜீவன், நம்மை உருவாக்கினவர், நமக்கு நாசியிலே சுவாசத்தை உண்டாக்கினவர் அவர்தான். ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:33 இப்படியா சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்தில் ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம் என்றார். அவரே நமக்கு அப்பமாயிருக்கிறார், ஜீவனாயிருக்கிறார், நம்மளுக்கு ஆகாரமாய் இருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். ரோமர் 8:10 இப்படியா சொல்லு வாசிக்க கேட்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கிறிஸ்து உங்களில் இருந்தால், தேவன் நமக்குள் இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பாரானால் பாவத்துக்கு நாம் மரித்து இருப்போம், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுவோம், நீதியிலே நிலைத்திருப்போம்,
ஜீவனுள்ளதாய் இருக்கும். அவர் நமக்கு ஜீவனாய் இருப்பார். எனக்கெல்லாம் நீங்க தான். எபேசியர் 4:6 இப்படியா சொல்லுகிறது, வாசிக்க கேட்கும். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எல்லாம் அவர்தான். நமக்கு எல்லாம் அவர்தான். நமக்கு தேவன் அவர்தான், பிதாவும் தான். எல்லோருக்கும் அவர்தான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் அவர்தான். எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா. அவர்தான் நமக்கு எல்லாம். நம் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன் ஒருவர். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 25:8 வாசிக்க கேட்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவரீர் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். தேவன் நம் கண்ணீரெல்லாம் துடைக்கிற தேவன். அவர் அமைதலாய் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். நம் கண்ணீரை துடைப்பார். அழகாய் சொல்லுகிறது சங்கீதம் 116:8 இப்படியா சொல்லுகிறது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடலுக்கும் தப்புவித்தீர். நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவன், நம் ஆத்துமாவை காக்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அழுது கொண்டு இருப்பீர்களா? பயப்படாதீங்க. அன்று நோக்கி கூப்பிடுங்க. நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் கண்ணீருக்கு பதில் உண்டு. சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அவரே நமக்கு தாயுமானவர். சங்கீதம் 27:10 அப்படியாய் சொல்லுவது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஒரு சில வீட்டிலே தகப்பனும் பிள்ளைகளை வெறுப்பார்கள், சில வீட்டிலே தாய் பிள்ளைகள் வெறுப்பார்கள். 2 பேரும் வெறுத்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என்னை அணைத்து கொள்வார். அவர் கைவிட மாட்டார். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஏசாயா 66:13 இப்படியாய் சிறு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. லூக்கா 8:21 அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறே, எனக்கு தாயும் என் சகோதரமாய் இருக்கிறார்கள் என்றார். ஒருவேளை நம்முடைய தாய் நம்மை மறந்துடலாம், தகப்பன் நம்மை மறக்கலாம். ஏசாயா 49:15 இப்படி சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் நமக்கு தாயுமாயிருக்கிறார், தகப்பனாயிருக்கிறார். அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். காயப்பட்ட நேரத்திலே தேவன் நம் அருகிலே இருப்பார். வேதனைப்படும் நேரத்திலே மனவேதனை, மனக்காயம், உண்மையிலே காயப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம், வியாதியிலே அழுது கொண்டிருக்கலாம், இல்லை மன காயம், மனுஷனால் வரும் மன காயத்திலே அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். ஓசியா 6:1 வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நம்முடைய காயங்களை அவர் கட்டுவார். அப்படியே விட மாட்டார். வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அவர் நம் காயங்களை கட்டுவார். லூக்கா 10:30 வாசிக்கும் பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் எரியாவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான்.
அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். கள்ளர்கள் அவன் அடித்து நொறுக்கி காயப்படுத்தி குத்துயிராய் விட்டு போனார்கள். அந்த சமயத்திலே ஆசாரியர்கள் வருகிறார்கள், லேவியர்கள் வருகிறார்கள், பார்த்துவிட்டு அமைதலாய் போகிறார்கள். சமாரியன் ஒருவன் வருகிறான். அவனை கண்டு மனதுருகி அவன் காயங்களை கட்டுகிறார். கிட்ட வந்து அவன் காயங்கள் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இதுதான் ஆண்டவர் செய்கிறார். வேடிக்கை பார்த்து அமைதலாய் இருக்க மாட்டார். நாம் காயப்படும் பொழுது, இருதயத்திலே காயப்படும் பொழுது, உண்மையாய் அடிபட்டு இருக்கும் பொழுது அமைதலாக இருக்க மாட்டார். மனுஷரானவரின் காயங்கள் படும் பொழுது, வேதனைகள் படும் பொழுது அவர் அமைதலாக இருக்க மாட்டார். கிட்ட வருவார், நம் காயங்களை கட்டுவார், நம்மளை பராமரிப்பார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நல்ல சமாரியன் அவர்தான். லேவியர்கள் பார்த்து விட்டு போனார்கள். பரிசேயர் ஆசாரியர்கள் லேவியர்கள் அவர்களை பார்த்து விட்டு போனார்கள். ஆனால் சமாரியன் மாத்திரம் கிட்ட வந்து அவன் காயங்களை கட்டினார், பராமரித்தார். இதுதான் தேவன். ஆண்டவர் செய்கிற இந்த காரியத்தை அழகாய் விளக்கி காட்டினார். எவ்வளவு அன்புள்ள தேவன், அற்புதமான தேவன், மன உருக்கமுள்ள தேவன். உபாகமம் 1:31 வாசிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பாருங்க, நம்முடைய தாப்பன் ஏதாவது ஊருக்கு போவோமானால் நம்மளை தூக்கி கொண்டு போவான். அதே மாதிரி நான் செய்தேனே என்று அழகாய் சொல்லுகிறான். சுமந்து கொண்டு வந்தேனே. நீங்க பார்க்கலையா என்று கேட்கிறார். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுமந்து கொண்டு போவார். நமக்கு ஏற்படுகிற வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் நினைத்து அமைதலாக இருக்க மாட்டார். சங்கீதம் 103:13 இப்படியே சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார், தமக்கு பயப்படுறவர்களுக்கு அவர் இறங்குகிறார். 2 கொரிந்தியர் 6:18 இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியாய் இருப்பீர்கள், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டு நம்மளை ஏற்றுக்கொண்டு ஒரு தகப்பனை போல் இருப்பார். நீ என் குமாரனாய் இருப்பாய் என்று எழுதிக்கிறது, குமார்த்தியாய் இருப்பாய் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவர் நம்மை தேற்றுவார், அரவணைப்பார், தாயை போல தகப்பனை போல தூக்கி சுமப்பார். வியாதி நேரத்திலே ஒரு வைத்தியனாய் நமக்கு இருப்பார். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை, அவர் தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சங்கீதம் 107 இப்படியாய் வாசிக்க கேட்போம். 107:20 வாசிக்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அதான் தேவன் நமக்கு நோய்கள் வரும் பொழுது தேவன் அமைதலாக இருக்க மாட்டார், நமக்கு கூட இருந்து உதவி செய்வார், நோய்களிலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, நாம் அக்கிரமத்தினாலே வந்து இருக்கிற நோயாக இருக்குமானால்
அதை மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. யாத்திராகமம் 15:26 இப்படியாய் சொல்வது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எகிப்திற்கு வரப்பண்ணின நோய் வியாதிகளை நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். ஏன் வரப்பண்ண மாட்டேன் என்றால், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் சத்தத்தை கனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அவருக்கு செம்மையானதை செய்யும் பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார், வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாப்பார், நம்ம அரவணைப்பார். அதுபோல சோதனை வர நேரத்தில் சங்கீதம் 11:5 இப்படி ஆசல், கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆதியாகமம் 22:2 இப்படியா சொல்லு. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 11:12 22:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவன் நமக்கு சோதனைகள், தேவன் மூலம் நமக்கு சோதனைகள் வரும். ஆபிரகாம் வந்தது, தன் குமாரனை தகன பலியாய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனம் வேதனைப்படுகிறது. இருந்தாலும் தேவனுக்கு பயந்தபடியினால், தேவன் சொல் கேட்டு நடக்கிற, கீழ்ப்பிடிந்து நடக்கிற மகனாய் இருந்தபடியினால் அதை ஒத்துக்கொண்டு அவனை தகன பலி கொடுக்க மலையில் மேல் ஏறினார். தேவன் அதை பார்க்கிறார், எவ்வளவு உத்தமமாக இருக்கிறான். நம்மளுக்கு சோதனைகள் வரும் பொழுது தேவன் அப்படியே விட மாட்டார். நம்மளை பார்த்து கொண்டே என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருப்பார். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வோமானால் தேவன் வந்து நமக்கு அந்த சோதனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆபிரகாமுக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதை தகன பலியாய் கொடு என்று சொல்லிவிட்டு அவருடைய மகனை காப்பாற்றினார். அதுதான் தேவன். சோதனை வரும் பொழுது நம்மை விட்டு விலக மாட்டார். எபிரேயர் 2:18 வாசிப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மளுக்கு சோதனை வரும் பொழுது நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாய் சொல்லி வாசிக்க கேட்போம். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் முன்வழிகளாயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் அமைதலாய் இருக்க மாட்டார். சோதனை கொடுப்பார். சோதனை வரும், வராது செல்ல வரும். அந்த நேரத்தில் அமைதலாய் இருக்க மாட்டார். நம்மளுக்கு வந்து உதவி செய்வார். அதே சமயத்தில் நான் தாங்குறோமா என்று பார்ப்பார். தாங்கலன்னா வந்து உதவி செய்வார். அந்த சோதனையை தப்பித்து கொள்ளும்படியான போக்கை நமக்கு காட்டுவார். யாக்கோபு 1:12 இப்படியாய் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தேவன் நமக்கு எவ்வளவு பாக்கியத்தை கொடுக்க. சோதனை வரும், சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் நாம் நிலைத்து நிற்போமானால் நமக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். நண்பர் நீரே, அவர் நம் நண்பராயிருக்கிறார். யோவான் 15:14
15 வாசிக்க கேட்போம். யோவான் 15. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். தேவன் நம்மை நேசிக்கிறார், சிநேகிக்கிறார், நண்பராயிருக்கிறார். தேவன் ஒரு நண்பனை போல நம்மளை நடத்துகிறார். அழகா இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை சிநேகிக்கிறார், தேவன் நம்மை சிநேகிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நண்பராயிருக்கிறார். மல்கியா 1:2 வாசிக்கும் பொழுது, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் தான் அவரை பார்த்து எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அன்று நம்மை சிநேகிக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், நம் நண்பராய் இருக்க விரும்புகிறார். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிற தேவன் ஒரு இருக்கிறார். காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான தேவன் நம் தேவன்! நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை அரவணைக்கிற தேவன், நம்மை ரட்சிக்கிற தேவன், தாயை போல தேற்றுகிற தேவன், தகப்பனை போல சுமக்கிற தேவன், காயப்பட்ட நேரத்திலே நம்மளுக்கு காயங்களை கட்டுகிற தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவன், உயிரற்ற வாழ்க்கையை உயிராக்க மாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். அவரே நமக்கு எல்லாம். ஜீவன் தருகிறீர், அவர் இல்லாமல் வாழ முடியாது. அவர் நம் பக்கத்திலே இருக்கணும், நம் கூடவே இருக்க வேண்டும். இருளான வாழ்க்கை நம்மை விட்டு விலக வேண்டும். இதுதான் தெய்வம் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க சாமி. இந்த இருளான வாழ்க்கை நீங்கி போகட்டும். எங்கள் பக்கத்திலே இருந்த சுவாமி, எங்களை தேற்றுங்க, அரவணைங்க, தாயை போல தகப்பனை போல நடத்துங்க சுவாமி, நண்பரை போல நடத்துங்க. எங்களுக்கு ஜீவனை கொடுங்க, எங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கட்டும், உயிருள்ள வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ரட்சிங்க, உம் நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. முதலில் நாங்கள் ஆங்கில பாடலை இப்பொழுது நாங்கள் பாடுவோம். தெரிஞ்சவன் கூட சேர்ந்து பாடுங்க. What a friend we have in Jesus, all our sin and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often forfeit. Oh, what needless pain we bear. Oh, because we do not carry everything to God in prayer. Heavy trials and temptations, is the trouble anywhere? We should never be discouraged. Take it to the Lord in prayer. Can we find a friend so faithful, who will all our
sorrow share. Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. Are we weak and heavy laden? Covered with the load of care. Precious Savior, fill our refuge. Take it to the Lord in prayer. Do thy friend despise forsake thee? Take it to the Lord in prayer. In His arms so take and shield thee. Thou wilt find a solace there. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. அழகாய் நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் எங்கள் பக்கத்திலே இருக்கணும் சுவாமி. எங்களை விட்டு விலகக்கூடாது. ஒரு தாயை போல, தகப்பனை போல, நண்பரை போல எங்கள் கூடயே இருங்க சுவாமி. நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது சுவாமி. எங்களை விட்டு விலகாதிருங்க. நாங்களும் உம்மை விட்டு விலகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க சுவாமி. ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க சுவாமி. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று ஒரு புதிய வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். நாம மையப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க, வியாதியை தொடுங்க, சுகப்படுத்துங்க சுவாமி. மற்றும் கேன்சரில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை தொடுங்க, சுகப்படுத்துங்க சுவாமி. கிட்னி ஃபெயிலர் தொடுங்க, சுகப்படுத்துங்க. பிசாசின் ஆவிகளை பிடித்திருக்கிற பொன்னாத ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். நாம மையப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. யார் அழுகிறார்கள் அவர் கண்ணீரெல்லாம் துடைங்க சுவாமி. நாம மையப்படட்டும். கடந்த விடுதலை கொடுங்க. ஐசியிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. அந்த ஐசியிலிருந்து வெளிவர கிருபை செய்யுங்க. நாமும் மையப்படட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை நீங்கள் கட்டளை கொடுங்க. நாமும் மையப்படட்டும். ஒரே கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே மட்டும் எங்களை பாதுகாத்த தேவன் வரப்போரு நாட்கள் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரும் மறவாதே, ஆமே. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று வெளியாகும். இதை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்க. நாமும் மையப்படட்டும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா.